வாழ்க வளமுடன். ஜீவ ஆரோக்கியம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அன்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு அற்புதமான தாவரம் மந்தாரை செடி. இது செடின்னு சொல்லலாம், இல்லை ஒரு சிறிய வகையான ஒரு மரம் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த மந்தாரை மரம் அல்லது செடின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த மந்தாரை. இந்த மந்தாரை மரத்தினுடைய இந்த செடியினுடைய இந்த பட்டை இருக்குது பாருங்கள். இந்த பட்டையை கொஞ்சம் அப்படியே இந்த பட்டையை உரித்து நாம் தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டுட்டு அரை டம்ளராக அந்த தண்ணியை சுண்ட வச்ச பிறகு அதை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை நம்ம குடித்தோடனா பாடி பெயின், டோட்டலாக நம்ம பாடி ஏக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, கைவலி, கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, ஜாயிண்ட் பெயின், இப்படி எல்லா சகல விதமான உடலில் இருக்கிற நோய்களை, அதாவது வலிகளை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாவரம். அதே போல் இந்த மந்தாரை செடியினுடைய மரத்தினுடைய இந்த இலை பாருங்கள். இந்த இலை மிகவும் ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை. அதே போல் இதனுடைய இந்த மந்தாரை பூ என்பது 3 நிறங்களில் இருக்கும். சிகப்பு நிறத்தில் இருக்கும், மஞ்சள் நிறத்தில் இருக்கும், வெள்ளை நிறத்தில் இருக்கும். 3 நிறங்களில் இந்த மந்தாரை பூ இருக்கும். 3 பூக்களுமே மருத்துவ குணம் வாய்ந்தது. முதல்ல இப்போ அடுத்து நாம் இந்த இலையை பார்க்கலாம். இந்த இலையை பாருங்கள், கொஞ்சம் டென்சிட்டி ஜாஸ்தி. இந்த இலையை அரைத்து உடலிலே பூசினால் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சன் அலர்ஜி, உடம்பில் அங்கங்கே பிளாக் பேச்சஸ் தெரியுது, அப்புறம் ஸ்ட்ரெச் மார்க்ஸு, ஸ்கோரிங் மார்க்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அத்தனையும் அந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான இலை இந்த மந்தாரை இலை. இதே மந்தாரை இலையை நாம் கொதிக்க வைத்து 1 டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த பட்டைக்கு சொன்ன மாதிரியே அரை டம்ளர் தண்ணீராக அதை சுருக்கணும். சுருக்கி வடிகட்டிட்டு குடிக்கும்பொழுது இதுவும் உடல் வலியை போக்கும் இந்த இலை. அதே போல் சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நமக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான இலை இந்த மந்தாரை இலை. அதுக்கு பிறகு வயிறு உப்பசம், நெஞ்சு எரிச்சல், வயிறு பொறுமல், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், புளிச்ச ஏப்பம், இதுக்கும் இந்த மந்தாரை இலையை இந்த மாதிரி ஒரு டீ மாதிரி நம்ம போட்டு வடிகட்டிட்டு சாப்பிட்டோம்னா அந்த பிரச்சனைகள் தீரும். இன்னொன்று அதை விட சிறந்தது குடல் புண்கள், குடலில் புண் ஏற்படுது, அசிடிட்டி, அதுக்கு பிறகு அல்சர். இந்த அல்சர் இதுக்கெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த மந்தாரை இலை. உடல் எடையை குறைப்பதற்கு இந்த மந்தாரை இலை ஒரு சிறந்த ஒரு தாவரம். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு குறிப்பாக இந்த மந்தாரை பூ இருக்குது பாருங்கள். இந்த மந்தாரை பூவை தண்ணீரில் கொதிக்க வச்சு இந்த பூவை வடிகட்டிட்டு இந்த பூ ஜூஸ் மாதிரி இது பண்ணி சாப்பிடும் பொழுது பெண்களுக்கான கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குழந்தை பிறப்பதிலே பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பூ இந்த மந்தாரை பூ. மாதவிடாய் என்று சொல்லுகின்ற பீரியட்ஸ், மென்சஸ், இந்த பீரியட்ஸ் ஒரு சில பெண்களுக்கு ரெகுலராக பீரியட்ஸ் வரல, 28 நாட்களுக்கு ஒரு முறை இந்த சுழற்சி சரியான முறையில் வரலை அப்படின்னு சொன்னால் இந்த மந்தாரை இலை பூ மிகவும் ஒரு சிறந்த ஒரு பூ இந்த மந்தாரை பூ. அதே போல் மாதவிடாய் காலங்களிலே பெண்களுக்கு இந்த அதிகமான உதிரப்போக்குன்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த உதிரப்போக்கை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாவரம் இந்த மந்தாரை பூ. அதே போல் வெள்ளைப்படுதல், ஒயிட் டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம், அந்த ஒயிட் டிஸ்சார்ஜை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூ இந்த மந்தாரை பூ. குறிப்பாக பெண்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாவரம் இந்த மந்தாரை. இப்படி பார்த்திங்கன்னா இந்த மந்தாரை இலையும் நமக்கு பல மருத்துவ குணங்களை கொடுக்கிறது, பூ பல மருத்துவ குணங்களை கொடுக்கிறது. அதே போல் இந்த மந்தார மரத்தினுடைய இந்த பட்டை இருக்கு பாருங்க, இந்த பட்டையும் பல மருத்துவ குணங்களை கொடுக்கிறது. இதில் நம்ம இந்த 3 நிறத்தில் சொன்னோம் இல்லையா, இப்போது சிகப்பு, மஞ்சள், வெள்ளை, இந்த 3 நிறத்தில் எந்த நிறத்தில் இந்த மந்தாரை மரம் இந்த பூ இருந்தாலும்
அதை நாம் வந்து உபயோகப்படுத்தும் பொழுது இவ்வளவு மருத்துவ குணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாவரம். குறிப்பாக சொல்லும் பொழுது மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், இந்த மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாவரம் இது வந்து நல்ல ஒரு மந்தாரை. அதே போல் வயிறு பொறுமல், வயிறு சில இடத்துல நம்ம லூஸ் மோஷன் சொல்கிறோம் பாருங்கள், அதுக்கும் ஒரு சிறந்த தாவரம். மலம் இலக்கி இந்த மந்தார இலை இவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த மந்தாரை தாவரம். இது பொதுவாக எல்லா இடங்களிலும் இந்த மந்தாரை தாவரம் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். குறிப்பாக இந்த பார்க்கில்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த மந்தார இலை கிடைக்கும். குறிப்பாக அதிகமாக இருக்கிற வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மந்தார இலை அதிகமாக கிடைக்கும். இது 3 நிறத்தில் எந்த மந்தாரை உங்களுக்கு வந்து எந்த மந்தாரை இது கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து இது வந்து நமக்கு கிடைக்கும். சுவாசம், அதே போல் சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மந்தாரை சரி செய்துவிடும். அதே போல் இதனுடைய வாசம் இருக்குது பாருங்கள், இந்த பூவினுடைய வாசம் மிகவும் ஒரு அற்புதமான வாசனை. ஒரு மைல்டாக பாருங்கள், ஒரு மல்லிகை பூவினுடைய வாசனை இதில் தெரியும். அப்படியே ஒரு மயக்கத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு வாசனை இந்த மந்தாரை பூ வாசனை பாருங்கள். ஒரு அற்புதமான வாசனை இந்த மந்தாரை இந்த மந்தாரை வந்து நம்ம வந்து அரைக்கலாம். இதை வந்து அரைத்து கூட வந்து இந்த பூவை அரைத்து கூட நாம் வந்து தடவலாம். இந்த மந்தாரை இலை இவ்வளவு நன்மைகள் கொடுக்கக்கூடியது இந்த மந்தாரை. இந்த மந்தாரை செடியை நாம் எங்கே நமக்கு கிடைச்சிதுன்னா இதை வந்து நம்ம வீட்டில் ஒரு செடியாக வச்சு இதை வந்து நாம் வந்து இதை வருவது இது வந்து மரம் கம் செடின்னு சொல்லலாம். ஒரு சிறு மரம் சார்ந்த ஒரு தாவரம். இதை நாம் வந்து நம்ம வீட்டில் வளர்க்கும் பொழுது இவ்வளவு மருத்துவ குணங்களை கொடுக்கிறது. இந்த செடியை நாம் வந்து வளர்ப்போம். இவ்வளவு உடல் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் பயன்பெறுவோம். அன்பர்களே, இந்த போல பல மருத்துவ குணங்கள் அடங்கிய தாவரங்கள் நம்ம வீட்டை சுற்றிலும் நமக்கு இருக்கிறது. அதை நம்ம முறையாக அதனுடைய மருத்துவ குணங்களை தெரிந்து கொண்டு அதை நாம் பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மால் வந்து தப்பித்து கொள்ள முடியும், அல்லது அதனுடைய தாக்குதலை நம்மால் குறைத்து கொள்ள முடியும். அன்பர்களே, இதே போல் மற்றொரு தாவரத்தோடு நாம் வந்து அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். அன்பர்கள் அனைவரும் இந்த ஜீவ ஆரோக்கியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இதிலே கொடுக்கப்படுகின்ற அத்தனை நிகழ்வுகளையும் நீங்கள் பார்த்து நீங்கள் பயனடைந்த அந்த நிகழ்வுகளை உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் தெரிவிக்கும் பொழுது அவர்களும் இதை பயன்படுத்தி அவர்களும் நன்மை அடைவார்கள். யாம் பெற்ற இன்பம் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சேர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு, ஒரு சமுதாய நோக்கத்தோடு இந்த ஒரு அன்பு வேண்டுகோளாக இதை வைக்கிறோம். அத்தனை அன்பர்களும் இந்த ஜீவ ஆரோக்கியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துமாறு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.